பன்னெண்டாம் வகுப்பு தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2, 3 வினா விடை போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். தமிழ் ஃபுல்லாக சிறப்பு தமிழும் போட்டிருக்கேன். இதுலேயும் சிறப்பு தமிழ் வரும். இயல் அடுத்தடுத்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 1 to 3, 1லேருந்து 3 வரைக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மாங்குளம் பாறை கல்வெட்டு அமைந்துள்ள மாவட்டம் எது? மதுரை. செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம் என்பனவற்றின் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. முத்துமுத்தாய் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்குத்தொடர். சிவந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். சாய்ப்பான் என்பதன் வேர்ச்சொல் சாய். சாய்ப்பான் வேர்ச்சொல் சாய். வியர்வை வெள்ளம் என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2022ஆம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது, தாமரைத்திரு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட சிற்பி பாலசுப்ரமணியம் படைப்புகளில் சாகித்ய அகாடமி விருது வென்ற நூல் எது? ஒரு கிராமத்து நதி. சாகித்ய அகாடமி பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவருமான திரு நடராஜனின் படைப்பு அல்லாதது எது? பண்பாட்டு அசைவுகள். தமிழ் அழகில் கவிதை. புணரின் புணராது பொருளே பொருள்வாயின், பிரியின் புணராது புணர்வே என்ற வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் நற்றிணை. 2 முறை சாகித்ய அகாடமி விருது வென்றவரும் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் உள்ள சிற்பி பாலசுப்ரமணியத்தின் உரைநடை நூல் அல்லாதது எது? பூஜ்யங்களின் சங்கிலி. பூஜ்யங்களின் சங்கிலி. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. வயிறுகள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் பூமணி. வயிறுகள் என்ற பூமணி. பட ஆம் ஈந்த கெடா ஆ நல்லிசை. கூடா யானை கவிமான் பேசு என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. பொறுத்துக. கம்பர் யார்? வாசுபா மாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரி. சிறை அனுராதா ரமணன். புளியமரத்தின் கதை சுந்தர ராமசாமி. மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய். பாரி முதல் வள்ளல்கள் இன்று தந்தாய். மீண்டும் அந்த மழை
பழமை நலம் புகுந்தற்கு மெய்சிலிர்க்க தமிழ்க்குயிலே கூவிவா. மெய்சிலிர்க்க தமிழ்க்குயிலே கூவிவா. கூண்டதனை உடைத்தெழுக்க சிங்கம் போல குளிர்பொதிகை தென்றல் அமிது சீறிவாவா. மேற்கண்ட சிற்பி பாலசுப்ரமணியம் கையில் இடம்பெற்ற நூல் ஒலிப்பறவை. ஒலிப்பறவை. ஒரு கிராமத்து நதி. தம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குள்ளானது பற்றிய பாடல் பேரேயின் முறுவலார். நீர்ப்படு பசுங்கலம் என்ற வரிகள் இடம்பெற்ற பேரேயின் முறுவலார். நீர்ப்படும் பசுங்கலம் என்ற வரிகளில் இடம்பெற்ற நூல் நற்றிணை. நீர்ப்படு பசுங்கலம் என்ற இடம்பெற்ற நூல் நற்றிணை. சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் பாலசுப்ரமணியம். முல்லைக்கலியில் காலையில் பல இளங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடைப்பது போல இன்றைய இலக்கியங்களில் ஒன்றான கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் யார்? ராஜநாராயணன். ராஜநாராயணன். இலாத என்பதன் இலக்கண குறிப்பு இடைக்குறை. இடைக்குறை. சுவரொட்டிகள் என்ற நூலின் ஆசிரியர் முத்துசாமி. சுவரொட்டிகள் என்ற நூலின் ஆசிரியர் முத்துசாமி. கீழ்கண்டவற்றுள் எது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் அல்ல? தொன்னூல் விளக்கம் என்னும் வடமொழி இலக்கிய நூலை தழுவி எழுதப்பட்ட நூலே தண்டியின் தண்டி அலங்காரம். காவியதர்சம் பொதுவியல் பொருளியல் சொல்லியல் என மூன்று பெரும் பிரிவுகளை கொண்ட தண்டி அலங்காரத்தை இயற்றிய தண்டியின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி. காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி. எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சுசாமி தீட்சதர் என்பவர் வம்சவழி தீபிகை என்னும் நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1879. யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்த ஆறுமுகம் நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தவர்கள் திருவாவடுதுறை ஆதீனம். நாவலர் பட்டம். ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? குஜராத். மழைக்கு பிறகும் மழை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலான கவிதை நூல்களை வெளியிட்டவர் யார்? ஐயப்ப மாதவன். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை 12 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருபவர் யார்? உத்தம சோழன். நெல்லூர் அரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அகிலன். நெல்லூர் அரிசி என்ற நூலின் ஆசிரியர் அகிலன். இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூலின் ஆசிரியர் யார்? டாக்டர் பொற்கோ. பொறுத்துக.
ஃபிக்ஷன் புனைவு. மான்ஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. மேனஸ்கிரிப்ட் மான்ஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. பிபாலஜி பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். பிப்கிராஃபி நூல் நிரல். அச்சு ஆவணம். அச்சு ஆவணம். முதுமலர் தமைக்கூட்டி அஞ்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாய் சுவைமிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைந்த பெருமாட்டி என்று பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசன். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் ஆறுமுக நாவலர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல். ஆறுமுக நாவலர். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் ஆறுமுக நாவலர். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? தொன்னூல் விளக்கம். குட்டி காப்பியம். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? தொன்னூல் விளக்கம். கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. ஆண்டு அப்படியே வெளியிடப்பட்டது. இரண்டும் தவறானதல்ல. 2008 ஆண்டு அப்படியே வெளியிடப்பட்டது. இரண்டும் தவறானதல்ல. பரவி நெல்லையார் பாரதியார் விட எத்தனை ஆண்டுகள் இளமையானவர்? பரளிசு நெல்லையார் பாரதியாரை விட எத்தனை ஆண்டுகள் இளையவர்? 7 ஆண்டுகள். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் மாரண அலங்காரம். அணி இலக்கத்தை மட்டும் கூறும் நூல் மாரண அலங்காரம். பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது என தன் தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பாரதியார். பிரயாண தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. பிரயாண தொடர். தமிழ்நாட்டிலேயே வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்று எழுதுக. அந்த பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுதுக என்று பாடியவர் பாரதியார். எட்டயபுர மன்னர்களில் பரம்பரை வரலாறு. எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரிசாமி தீட்சிதர் என்பவர் என்ற நூலை 1879 வெளியிட்டார். வம்சமணி தீபிகை. பாரதி கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ரா. ஆ. பரந்தாமன். உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. உயிரெழுத்துக்கள் 2 வகைப்படும். நிலவுப்பூ என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். நிலவுப்பூ என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். மின்னீர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இவ்வடிகள் பயின்று வந்துள்ள தொடை நயம். அடி எதுகை சீர்மோனை. அடி எதுகை சீர்மோனை. திருக்குறள்
பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயா விருத்தியுரை போன்ற நூல்களை பதிப்பித்தவர் யார்? ஆறுமுக நாவலர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை சேர்ந்தவரும் இதழியல் திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவருமான இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர் ஐயப்ப மாதவன். உய்யும் வழி, நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனார் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் நடித்த சூரியோதயம் மற்றும் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களை துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் பரளி க. நெல்லையப்பர். உயிர்மெய் எழுத்துக்கள் 2016 எத்தனை எழுத்துக்கள் உயிர்மெய் குறில்? 90. உயிர்மெய் குறில் 90. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எத்தனை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உள்ளன? 126. குறில் குறில் 90, நெடில் 126. வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என பாடுபவர் ஆறுமுக நாவலர். கீழ்காணும் எந்த ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை யுனைடெட் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் உருவாக்கியது? 1992. நடுவண் அரசு ஆண்டு டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைத்தது 2005. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டு 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? 2009. இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டு 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? 2009. உலக புவி தினம் என்று கொண்டாடப்படுவது ஏப்ரல் 22. உலக புவி தினம் ஏப்ரல் 22. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறி டேவிட் கிங் இந்த நாட்டைச் சேர்ந்தவர். இங்கிலாந்து. பொறுத்துக. ரெண்டு 1 பொறுத்துக. புதுப்பெயல், புதுமழை, ஆர்கவி, வெள்ளம், கன்னி, தலையில் சூடும் மாலை, கன்னி தலையில் சூடும் மாலை, கவுள் கன்னம். பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரர் இயற்றிய 10 பாட்டு நூல்களில் ஒன்றான நெடுநல்வாடை எத்தனை அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது? 188. மவ்வீறு ஒற்றொழிந்து
உயிரிரு ஒப்பவும் என்ற விதிப்படி புணர்ந்த சொல் இனநிரை. மவ்விரு ஒற்றொழிந்து உயிரிரு ஒப்பவும் என்ற விதிப்படி புணர்ந்த சொல் இனநிரை. வளையி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. பொய்யாவானம் என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொய்யாவானம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வளையி சொல்லிசை. வளையி சொல்லிசை. மவ்விரு ஒற்றொழிந்து உயிரி ஒப்பும் என்னும் விதிப்படி புணர்ந்த நூல் இனநிரை. ஐப்பசி மற்றும் கார்த்திகை. கூதிர் காலம். கூதிர். ஐப்பசி கார்த்திகை கூதிர் காலம். கீழ்காணும் கூற்றுக்களை கவனி. இரண்டும் சரி. இரண்டும் சரி. புதுப்பெயல் மற்றும் கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. புதுப்பெயல் மற்றும் கொடுங்கோல். பெண்மதிசாலை, திருவருள், அந்தாதி, சர்வசமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி போன்ற நூல்களையும் பல தனி பாடல்களையும் இயற்றியவர் மையூரம் வேதநாயகம். மையூரம் வேதநாயகம். திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நீலாம்பாள் புரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்னும் இயற்பெயர் கொண்ட உத்தம சோழன் இயற்றிடாத புதினம் கரிப்பு மணிகள். கரிப்பு மணிகள். இயற்றிடாத புதினம் கரிப்பு மணிகள். உத்தம சோழனின் முதல் கல் என்று கதையில் இடம்பெற்றுள்ளது. தஞ்சை சிறுகதைகள். உத்தம சோழனின் முதல் கல் எனும் கதையில் இடம்பெற்றுள்ளது தஞ்சை சிறுகதைகள். உத்தம சோழனின் சிறுகதை தொகுப்பு எது? ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சி. உலக நாடுகள் மாற்று ஆற்றல் நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது பசுமை குடில் வாயுக்கள் அதிகமாகிறது. பசுமை குடில் வாயுக்கள் அதிகமாகிறது. வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழைத்துளிகள். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருந்து என்ற ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழைத்துளிகள். யாருடைய தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? பரதிமாற் கலைஞர். குளிர் மிகுதியால் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தாகவும் குரங்குகள் நடுங்கியது எனவும் மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் விழுந்ததாகவும் பால் உண்ண வந்த கன்றுகளை பசுக்கள் தவிர்த்ததாகவும் குளிரால் மலையையே குளிரச் செய்வது போன்று இருந்ததாகவும் என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் நெடுநல் வாடை. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகு ஒரு நாள் கோடை வந்துவிட்டது என்று கூவி பாடியவர் யார்? ஐயப்ப மாதவன். ஐயப்ப மாதவன். கிபி 1805 முதல் 1861 ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலை வெளியிட்டவர் மையூரம் வேதநாயகம். காடுகள் வளர்ப்பில் மிக முக்கிய பங்காற்றிய கிரீன் பெல்ட் மூமெண்ட் பசுமை வளாக இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி நடத்திய கென்யாவின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் விளங்கிய வங்காரி மாத்தாய் என்பவருக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது?
2004. தமிழின் முதல் புதினமாய் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் ஆசிரியர் மையூரம் வேதநாயகம். பூமணி என்பவருக்கு அஞ்சாடி என்னும் புதினத்துக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 2014. பரிதிமாற் கலைஞர் தனது தந்தையிடம் வடமொழியும் என்பவரின் தமிழ் மொழியும் கற்றார். மகாவித்துவான் சபாபதியார். பரிதிமாற் கலைஞர் தனது தந்தையிடம் வடமொழியும் என்பவரிடம் தமிழ் மொழியும் கற்றார். மகாவித்துவான் சபாபதியார். மெட்ரோ ரெயின் என்பதன் பொருள் மாநகர தொடர்வண்டி. மெட்ரோ ட்ரெயின் என்பதன் பொருள் மாநகர தொடர்வண்டி. கீழ்கண்டவற்றுள் எது பூமணியின் புதினம் அல்ல? கொற்கை. பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று புகழ்ந்தவர் சி. வை. தாமோதரனார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் மா. ராஜமாணிக்கனார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். பொறுத்துக. நாலு 3 2 1. இயற்கைக்கு திரும்பும் பாதை. மாசானா புக்கோகா. சுற்றுச்சூழல் கல்வி பரவி. கருப்பு மலர்கள் நா. காமராசன். வானம் வசப்படும் பிரபஞ்சன். எனக்கும் மூத்தோன் என்ற குகனை ஏற்றவர் பரதன். ஜடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெற்ற காண்டம் ஆரணிய காண்டம். சபரி பிறப்பு நீங்கு படலம் இடம்பெற்ற காண்டம் ஆரணிய காண்டம். சீதையை கவர்ந்து வந்தது தவறு என ராவணனிடம் கூறியவன் வீடானவன். எந்த ஆண்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பரிதிமாற் கலைஞர் பணியாற்றத் தொடங்கினார்? 1893. எந்த ஆண்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பரிதிமாற் கலைஞர் பணியாற்றத் தொடங்கினார்? 1893. கலாவதி ரூபாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 என்ற நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலை இயற்றினார் பரிதிமாற் கலைஞர். வீடணன் அடைக்கல படலம் இடம்பெற்ற கம்பராமாயணத்து காண்டம் யுத்த காண்டம். வீடணன் அடைக்கல படலம் யுத்த காண்டம். இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர் தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள், உன் உறவினர் என் உறவினர், அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர், நீ என் இனிய உயிர் நண்பன் என்று ராமன் யாரிடம் கூறினான்? சுக்ரீவன். அறிவியல் இதழான
டேஷ் ஐ மு.சி. பூர்ணலிங்கனாருடன் இணைந்து பர்திமார் கலைஞர் நடத்தினார். ஞானபோதினி. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர் பூமணி. ராமன் யாரை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான்? விடணன். ராமன் யாரை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான்? விடணன். என் உயிர் போன்றவனே, நீ என் தம்பி லக்குவன். உன் தம்பி அழகிய நெற்றியை கொண்ட சீதை உன் அண்ணி. குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் உனதே ஆகும். நான் உன்னுடைய ஏவலுக்கு ஏற்ப பணிபுரிபவன் என்று ராமர் யாரிடம் கூறினான்? குகன். அன்பு உள. இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். ராமன் யாரிடம் கூறினார்? குகன். அமலன் அனகன் என்று கம்பராமாயணம் யாரை குறிப்பிடுகிறது? ராமன். அமலன் அனகன் என்று ராமாயணம் யாரை குறிப்பிடுகிறது? ராமன். உவா என்பதன் பொருள் யாது? அமாவாசை. உவா என்பதன் பொருள் அமாவாசை. செற்றார் என்பதன் பொருள் பகைவர். செற்றார் பகைவர். கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள உடுபதி என்ற சொல்லின் பொருள் சந்திரன். இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தால் அல்லவா என்று ராமன் யாரிடம் கேட்டார்? சபரி. கம்பராமாயணம் கிளை என்பதன் பொருளாக பின்வருவனவற்றை குறிப்பிடுகிறது. உறவினர். பின்வருவனவற்றுள் எது பூமணியின் சிறுகதை தொகுப்பு? நொறுங்கல்கள். சீதையை தேடி வந்த ராமன் கொல்லுமாறு செய்தவன் சபரி. உடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவன் சபரி. சுக்ரீவன். சீதையை தேடி வந்த ராமனை உடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் சபரி. சுக்ரீவன். ஜடாயு. துன்பம் என்று ஒன்று இருந்தால் தானே இன்பம் என்பதும் புலப்படும். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேருகிறது என்று எண்ணாதே என்று ராமன் யாரிடம் கூறினார்? குகன். தன் நளிர்கடல் என்பதன் பொருள் குளிர்ந்த கடல். தன் நளிர்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. நளிர்கடல். இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இளவால் என்பதன் பொருள் இளவல் என்பதன் பொருள் தம்பி. பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவள். ராமன் காட்டிற்கு செல்லும்போது கங்கையை கடக்க உதவியவன். அன்பிற்கும் அடைக்கும் தாழ் இல்லை என்பதை நிறுவும் வகையில் ராமனுடன் நட்பு கொண்டவன் குகன். ஆசை அறவே அழித்து சிந்தனையான ராமனும் வானர தலைவன் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்து இருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தார்கள். சுக்ரீவன். கீழ்கண்டவற்றில் எது மாணிக்கவாசகர் சிறுகதை தொகுப்பு அல்ல? பால்வீதி. துன்பு என்பதன் பொருள் துன்பம். உன்னேல் என்பதன் பொருளாக கம்பராமாயணம் குறிப்பிடுவது எண்ணாதே. உனது என்பதன் இலக்கண குறிப்பு இடைக்குறை. உனது என்பதன் இலக்கண குறிப்பு இடைக்குறை. மாதவம் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர்.
அகன் அமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானோம் என்று ராமன் யாரிடம் கூறினார்? விடணன். அகர் அமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானோம் என்று ராமன் யாரிடம் கூறினான்? விடணன். பொலிந்தான் என்பதன் வேர்ச்சொல் பொலி. பொலிந்தான் என்பது பொலி. நுந்தை என்பதன் இலக்கண குறிப்பு மருவு. நுந்தை மருவு. ராமனின் தந்தை தசரதன். மேருமலையைச் சுற்றி வரும் கதிரவனின் மகனான உடன் அருவர் ஆனோம் என்று ராமன் குறிப்பிடுகிறார். சுக்ரீவன். எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் யார்? ஔவையார். எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் ஔவையார். கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற காண்டங்களின் எண்ணிக்கை 6. இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழர் மானுயிடல் தமிழக பழங்குடியினர் பாணர் இனவரையில் தமிழர் உணவு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார்? பக்தவத்சல பாரதி. உணவு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார்? பக்தவத்சல பாரதி. கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் குகப்படலம் இடம்பெற்றுள்ளது? அயோத்தியா காண்டம். குகப்படலம் இடம்பெற்றுள்ளது. உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார்? ராமன் மற்றும் சுக்ரீவன். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார்? ராமன் மற்றும் சுக்ரீவன். கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை லினலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி புறநானூறு 279வது பாடலின் கூறியவர் ஒக்கூர் மசாத்தியார். மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்ற வரிகள் இடம்பெற்ற இலக்கியத்தின் 135வது பாடல் எந்த சங்க இலக்கியத்தின் 139வது பாடல்? குறுந்தொகை. மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்ற வரிகள் எந்த சங்க இலக்கியத்தின் 135வது பாடல்? உங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சுநிலை என்ற பாரதியாரின் பாடல் வெளிப்படுத்துவது தனி குடும்பம் முறை. தந்தை வழி சமூக முறை. இவற்றை வாயிலுக்கே சென்று வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது மேற்கண்ட அனைத்தும் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளவை அவை. திருமணமும் குடும்பமும். தமிழின் பண்பாட்டு வெளிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தி.சு. நடராஜன். தமிழின் பண்பாட்டு வெளிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தி.சு. நடராஜன். செற்றவர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனின் பெயர். செற்றவர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனின் பெயர். கீழ்காணும் கூற்றுகளை கவனி. அனைத்தும் சரி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. வெள்ளங்காட்டி பனை வெள்ளங்கட்டி. கடகம் என்பதுடன் தொடர்பில்லாதது சிங்கம். உரிமை தாகம் என்னும் சிறுகதையுடன் தொடர்புடையவர் பூமணி. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ
விளங்க ஏங்கொளி நீர் ஞாலத்து இருள கற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிர் ஏனையது தன்னூர் இல்லாத தமிழ் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம். தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தாழ்கடல் இணைத்தொகை.